முதலில் ஏர்பஸ் A380 என்ற பிரமாண்டமான விமானத்தின் புதிய ஆர்டர்களுக்கான விலை 400 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் இருந்தது. இது வெளியிடப்பட்ட நேரத்தில் அதன் லாபம் குறித்த விவாதத்தை தூண்டியது. அதன் அதிக ஆரம்ப மற்றும் இயக்க செலவுகள் நீண்ட காலத்திற்கு அதை சாத்தியமற்றதாக்கும் என்று பலர் நம்பினர். ஆனால் பயன்படுத்தப்பட்ட மாடல்களில் வலுவான ஆர்வம் மற்றும் பிரீமியம் சேவைகளுக்கான தேவை அதன் மதிப்பைத் தக்கவைத்துள்ளன. A380களின் உலகளாவிய விமானக் குழு 2024 வசந்த காலத்தில் $11.35 பில்லியனாக மதிப்பிடப்பட்டது. இது 2023 இல் $11.4 பில்லியனில் இருந்து 2.8 விழுக்காடு அதிகரிப்பைக் காட்டுகிறது. CS ஏவியேஷன் இன் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டில் இரண்டாம் நிலை சந்தையில் ஏர்பஸ் A380 21 மில்லியன் அமெரிக்க டாலர் முதல் 70 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை செலவாகும். பல தசாப்தங்களுக்கு முன்பு ஏர்பஸ் நிறுவனம் போயிங் 747 உடன் போட்டியிட A380 ஐ உருவாக்கத் தொடங்கியது. முதல் வணிக விமானம் 2007 இல் நடந்தது. புதுமையான பொருட்கள் மற்றும் விமானப் போக்குவரத்துடன் அதன் வளர்ச்சி சிக்கல்களை எதிர்கொண்டது. செலவுகள் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி சுமார் 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தன. உலகின் முன்னணி A380 விமான நிறுவனமான எமிரேட்ஸ் இரட்டை அடுக்கு சூப்பர் ஜம்போக்களை மேலும் மேலும் வாங்குவதன் மூலம் ஏற்கனவே உள்ள பரந்த விமானக் குழுவை விரிவுபடுத்தி வருகிறது. துறையில் ஒரு புதிய போட்டியாளரும் வலுவான முதலீட்டில் நுழைந்து மேலும் பலவற்றைத் திட்டமிட்டுள்ளது. இந்த மாதத்தில் தனது அதிகாரப்பூர்வ விமான சேவையை அறிமுகப்படுத்தும் குளோபல் ஏர்லைன்ஸ் மிக விரைவில் தனது முதல் வழித்தடத்தைத் தொடங்க திட்டமிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு வாக்கில் உற்பத்தி ஆண்டுக்கு 30 ஜெட் விமானங்களாக உயர்ந்தது. தசாப்தத்தின் பிற்பகுதியில் தொழில்துறை விருப்பங்கள் சிறிய, அதிக எரிபொருள் திறன் கொண்ட இரட்டை என்ஜின் பயணிகள் ஜெட் விமானங்களை நோக்கி மாறின. கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றுநோயின் தாக்கம் விமானத் துறையை அதன் மையத்திற்கு உலுக்கியது. நிலைமையை மோசமாக்கியது மற்றும் சில விமான நிறுவனங்கள் தங்கள் A380 விமானங்களை ஓய்வு பெறுவது குறித்து பரிசீலிக்க வழிவகுத்தது. தொற்றுநோய்க்குப் பிறகு புதுப்பிக்கப்பட்ட தேவை, தொடக்கநிலை ஆர்வம் மற்றும் சரக்கு மாற்றங்கள் ஆகியவற்றால் ஓரளவு தூண்டப்பட்டது. ஆனால் பறக்கும் நிறுவனத்தை அதன் பல குணங்களுக்காக மதிக்கும் விசுவாசமான வாடிக்கையாளர்களாலும் தூண்டப்பட்டது. இப்போது 2025ஆம் ஆண்டு என்பதால் இதுவரை கட்டப்பட்ட மிகப்பெரிய ஏர்பஸ் பறந்து வரும் 17 ஆண்டுகளில் எவ்வாறு வயதாகிவிட்டது மற்றும் A380 இன் மதிப்பு இதுவரை எவ்வாறு உருவாகியுள்ளது என்பதை மதிப்பாய்வு செய்வோம். முற்றுப்புள்ளி. ஏர்பஸ் 251 விமானங்களை உற்பத்தி செய்தது. அவற்றில் பெரும்பாலானவை இன்னும் ஒரு சிறிய குழு ஆபரேட்டர்களின் கைகளில் உள்ளன. A380 விமானங்களை குத்தகைக்கு விடலாம். விலை மாதத்திற்கு $1.2 முதல் $1.5 மில்லியன் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. 4 என்ஜின்களுக்கு எரிபொருள் நிரப்புவது விலை உயர்ந்ததாக இருந்தாலும், சில ஆபரேட்டர்கள் விமானத்தின் திறன் வலுவான வருவாயாக மாறும் அதிக தேவை உள்ள பாதைகளில் பறப்பதன் மூலம் அந்த செலவை ஈடு செய்ய முடியும். கொள்முதல் மற்றும் செயல்பாட்டு விலை சிக்கலானது இயந்திர விருப்பங்களாலும் அதிகரிக்கிறது. A380 இயந்திர அலையன்ஸ் GP7200 அல்லது ரோல்ஸ் ராய்ஸ் ட்ரெண்ட் 900 இயந்திரங்களின் தேர்வுடன் வருகிறது. ஒவ்வொன்றும் தனித்துவமான பராமரிப்பு சுயவிவரத்தைக் கொண்டுள்ளன.